வணக்கம் இசையின் உறவுகளே. ப்ரீவியஸாக நம்ம அடிப்படை மின்சாரம் அப்படிங்கிற பார்ட் 1 அந்த வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லிட்டேன். இது முழுக்க முழுக்க பேசிக் தெரியாத நண்பர்களுக்கு மட்டும்தான். அதாவது எனக்கு நான் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் சார், ஆனால் எனக்கு பேசிக் தெரியாது, நாம் இப்போ ஒரு ஃபீஸ் கட்டி என்னால் படிக்க முடியல, அப்படி உள்ள நண்பர்கள் மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் போதுமானது. சரிங்களா? அதே மாதிரி பேசிக் எனக்கு தெரியும், இதில் நான் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னா அந்த வீடியோ பக்கம் நீங்கள் போக தேவையே கிடையாது. நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். அதே மாதிரி என்னுடைய வாய்ஸ் ரொம்ப வளவள தான் போகும், ரொம்ப லென்த்தாக தான் போகும். அதை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் தாராளம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்த பார்ட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். வோல்ட்னா என்ன, ஆம்பியர்னா என்ன, வாட்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதை வச்சு உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு இன்வெர்ட்டர் நீங்கள் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு யூபிஎஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி நம்ம யூபிஎஸ் வாங்கணும், லெட் ஆக்சிட் வாங்கலாமா, இல்லை லித்தியம் அயன் வாங்கலாமா, அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ வாட்ஸ் நம்ம வாங்கணும், எவ்வளோ ஆம்பியர் நமக்கு வாங்கணும், நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி வாங்கணும், கண்டிப்பாக அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் போட்டிருக்குறாங்க. பட் இருந்தாலும் இப்போ நிறைய அட்வான்டேஜ் நிறைய வந்துருச்சு. உண்மையிலே பழசெல்லாம் அதை விட்டு தள்ளுங்க. இப்போலாம் நிறைய அட்வான்டேஜெலாம் இருக்குது. அதைப்படி நீங்கள் அதுக்கு எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். சில செகண்ட் பார்ட்டை இல்லைனா அது நம்ம தேவையில்லை. அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம கண்டிப்பாக ரிஜிஸ்டர் என்ன, அதோடைய வேலை என்ன, அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, கெப்பாசிட்டர் என்ன, இப்படி ஒவ்வொரு காமெண்ட்ஸும் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போயும் சொல்கிறேன், முழுக்க முழுக்க பேசிக் தெரியாதவங்க மட்டும்தான். பேசிக்கில் குறைஞ்சது ஒரு 4-5 வீடியோ நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? மேக்கிங்கை நம்ம ஹோம் தேட்டர் மேக்கிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹோம் தேட்டர் மட்டும் இல்லை, எல்லாமே அதில் உங்களுக்கு அடங்கிடும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏவிஆர் வாங்கியிருப்போம். சரிங்களா? ஏவிஆர் வாங்கினது குத்தமா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ இருக்குது. ஏன்னா இப்போ இதை ஃபேஸ் பண்ணி நிறையா யூடியூபர்ஸ் யூடியூப் தான் வந்தது. இதில் பல யூடியூபர்ஸ் எந்த மாதிரிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதுலேயும் நம்ம ஒரு வீக்னஸாக இருக்கிறதுனால தான் இதில் நல்லா பயன்படுத்திக்கிட்டு எவ்வளவு நம்மகிட்ட பணம் பறிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ பணம் பறிச்சு தான் இருக்கிறாங்க. ஏன்டா ஆடியோலாம் இருக்குது, அதை நம்ம போட்டு காமிச்சோன்னா அது நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஏவிஆர் ரிசீவர் வாங்க நம்ம மக்களாகி நம்ம தான் அதை தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம இப்படிலாம் போய் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம போய் அவங்கள சொல்லி ஒரு குத்தம் கிடையாது. இனிமேலாம் அந்த யூடியூபர் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. சில காமனாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா இதை பற்றி ஒரு சில நண்பர்கள் வீடியோலாம் போட்டிருக்குறாங்க. காலிப்ரேஷனுங்கிற பேரில் பெரிய ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற போட்டிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுக்குண்டான தீர்வு என்ன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நான் இது பண்ண போகிறேன். அது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் இது லைவ் நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு லைவாகவே நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏவிஆர் பக்கம் போயிட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் புதுசோ இல்லை செகண்ட்ஸோ இது வாங்கினாலும் சரி, பக்கத்தில் எந்த ஒரு பள்ளி போகக்கூடாது, எந்த ஒரு உயிரியும் உள்ளே போகக்கூடாது. ரொம்ப ஏன்னா உள்ளே போய் ஏதாவது அந்த படம் பார்த்துக்கிட்டீங்களே, அந்த ஏவிஆர் ஆனில் இருக்கையில் ஏதாவது ஒரு ஈயோ இல்லை ஒரு பள்ளி ஏதாவது உள்ளே போயிடுச்சுன்னா முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, நீங்கள்லாம் மதர் போர்டெலாம் வாங்குறத போய் நீங்கள் சென்னையில் சும்மா ஏதாவது நீங்கள் கூகுளில் போயிட்டு சென்னையில் ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள். 30,000 40,000 சொல்லுவான் மதர் போர்டு. என்ன சார் நான் வாங்கினது 30,000 சார், வாங்கின அப்படி சொல்லுங்கள். அவன் சிரிச்சுட்டு 30,000 40,000 அப்படியே சொல்லுவாப்புல. அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்களோ ரொம்ப ஆசைப்படுறீங்களோ, எவ்வளோக்கோ தேட்டர் ஃபீல் வேணும், அந்த மாதிரி அடித்தடி வேணும், எனக்கு எவ்வளோக்கெவ்வளோ ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரிஸ்க்கு தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஏவிஆர் வாங்கணும்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறங்குங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் புதுசுன்னு போயிட்டீங்கன்னா 1 1 2 தாண்டி போயிடும். புதுசுன்னு போயிட்டீங்கன்னா ஒரு 7.2 வேணும், இல்லை 7.1 வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் 1.5க்கு மேலே தாண்டிடும் புதுசுன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா. அதே இல்லை சார் நான் செகண்ட்ஸில் போனீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 70 பக்கம் நீங்கள் வந்துடும், தாராளமாக வந்துடும். ஏன்னா ஏவிஆர் ரிசீவர் வாங்குறது பிரச்சனை இல்லை, அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஸ்பீக்கர் வாங்கி ஆகணும்.
சும்மா நான் ஏவிஆர் வாங்கிட்டு இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை ஃபீல் உணர முடியாது. அது வேஸ்ட்டு. நீங்கள் நல்ல நல்ல ஸ்பீக்கராக வாங்கிட்டு ஏவிஆர் சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நீங்கள் ஏவிஆர் வாங்கிட்டு ஸ்பீக்கர் சும்மா டப்பாக பண்ணி வாங்கினா அது ஒன்றுக்கு ஆகாது. அது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? இல்லை சார் எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னா பேசாமல் அசம்பிள் வாங்கிட்டு போயிடலாம். அசம்பிள்னால் உங்களுக்கு பிரச்சனை நல்ல டெக்னீஷியனாக சூப்பராக பண்ணுறாங்க. நல்ல சவுண்டை அதுக்காக நீங்கள் தேட்டர் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்னா என்ன சொல்கிறதுன்னா ஒரு 60% அந்த ஃபீல் உணரலாம். மற்றபடி நல்ல சாங் உங்களுக்கு கேட்குறது நல்லா எஃபெக்டாக இருக்கும். நல்லா இதில் இந்த உண்மையிலே சொல்கிறேன், இதில் நோ காம்ப்ரமைஸ். ஓப்பனாகவே சொல்லணும்னா நாங்கள் ஏவிஆரில் கிடைக்கிற அந்த பேஸை விட நீங்கள் இந்த அசம்பிளில் கேட்டு பாருங்கள், பேஸு செம்மையாக இருக்கும். நல்லா வீடே அதிரும், சூப்பராக இருக்கும். உண்மையிலே நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் ஏவிஆருக்கு மாறினே தவிர, பட் இதில் இருக்கிற பேஸ் எந்த ஏவிஆர்லையும் மேட்ச் ஆகவே ஆகாது. அந்த பேஸ் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? மற்றபடியெல்லாம் நீங்கள் இந்த ரிப்பேர் ஆனாலும் சரி எதுனாலும் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் அதை உடனே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். எது அசம்பிள் பொறுத்தளவு. சரிங்களா? ஆனால் ஏவிஆர் அப்படி கிடையவே கிடையாது. பயங்கரமான எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு அதில் ரிஸ்க்கும் இருக்குது. அது நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக, ஏன்னா நீங்கள் மந்த்லி ஒரு 20,000 30,000 சேலரி வாங்கினவங்க மட்டும்தான் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லை சார் நான் ஆட்டோ ஓட்டுறேன், பஸ் ஓட்டுறேன், எனக்கு கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக ஒரு சாங் கேட்கணும், நல்லா ஒரு படம் பார்க்கணும், ஒரு தேட்டர் ஃபீலில் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செகண்ட்ஸ் பக்கம் போகலாம். பட் இருந்தாலும் அதை ரொம்ப ஃபுல்லாக செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கணும். அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன்னா பேக் சைடில் ஏதாவது ஒரு போர்ட்டு ஒர்க் ஆகாமல் போயிடும், ஒய்ஃபை ஒர்க் ஆகாமல் போயிடும். எல்லாம் அதில் இருக்கிற எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக் சைடில் இருக்கிற அத்தனையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மெயினாக சொல்லப்போனால் அந்த ஏஆர்சி ஹெச்டிஎம்ஐ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ளூரேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு இருக்கும். அதில் குறைஞ்ச நமக்கு 3 ஆச்சு நமக்கு கம்பல்சரி ஒர்க் ஆகணும். அதேமாதிரி பேக் சைடு அவுட்புட்டு, ஸ்பீக்கரோட அவுட்புட்டு எல்லாமே ஃபங்க்ஷனில் இருக்கணும். ஃபங்க்ஷனில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது ஃபங்க்ஷனில் இருக்கும், பட் சவுண்டு கரெக்டாக விட்டு விட்டுலாம் கேட்கும். சவுண்ட்லாம் அது வேறு மாதிரியெல்லாம் இருக்கும். உள்ளே ஏதோ ஒரு ஐசி போயிருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும். அதே மாதிரியே ஃபஸ்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை மாடல் பார்த்துட்டு எந்த இயர் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 2015க்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். 2015 மாடல் அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. அதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா 2015 அப்டேட் நிறையாவே இருக்குது. சரிங்களா? ஸோ அதேமாதிரி ப்ளூடூத் எல்லாமே செக் பண்ணி, என்ன பொறுத்தளவு ஆன்லைன்லேயே போட்டு காமிச்சாங்க சூப்பராக, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நேராக வீட்டுக்கு போயிருங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏவிஆர்னு போயிட்டுன்னா குறைஞ்சது 70,000 80,000 நீங்கள் செலவு பண்ண போகிறீங்கன்னு முடிவாகி போச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக போகிறது பெஸ்ட்டு. நல்லா நேரடியாக போய் நல்லா ஏவிஆர் எல்லா போட்டு ஒர்க் ஆகுதா, எல்லா ரிமோட் ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆகுதா, எல்லா இன்புட்டு எல்லா அவுட்புட்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் கேலிப்ரே நம்ம வாங்கிறது முக்கியம் இல்லை, அந்த கேலிப்ரேஷன் பண்ணால் தான் நம்ம அந்த உணர முடியும் அப்படிங்கிற அது உண்மை தான். கரெக்டான ஒரு கேலிப்ரேஷன் பண்ணோம், அந்த கரெக்டான ஸ்பீக்கர் எல்லாமே கரெக்டான இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம தேட்டர் ஃபீல் முழுமையாக உணர முடியும். ஆனால் இதை பேரை வச்சுக்கிட்டு நிறையா நம்ம கேலிப்ரேஷனுங்கிற பேரில் பல யூடியூபர்ஸ் கிளம்பிட்டாங்க. இதை பற்றி 2-3 யூடியூபர்ஸ் போட்டிருக்குறாங்க. பட் இருந்தாலும் நமக்கு தீர்வு என்னென்னு தெரியல, அதைத்தான் நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் அதுக்கு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? சும்மா கேலிப்ரேஷன் ஒரு 10 நிமிஷம் ஒர்க்கு தான், இதில் ஒன்றுமே இல்லை, பெரிய மலையை கட்டி இழுக்கிற வேலையும் கிடையவே கிடையாது. ஒரு நண்பருக்கு நான் போடுறேன், ஒரு நபர் ஒரு யூடியூபருக்கு போடுறேன், அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது. நான் இனிமேல் எந்த யூடியூபர்ஸ் அந்த யூடியூப் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்கள சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம தான் திருந்திக்கணும், அவ்வளோதான். நான் என்ன பொறுத்தளவு நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு போய் அவங்கள போய் குறை சொல்ல ஒன்றுமே கிடையாது. அவன் ஏமாத்துறவங்க எப்படினாலும் எந்த உருவத்துலனாலும் வரலாம். அதை நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இதை விட்டு நம்ம இவன் ஏமாத்துறீங்கன்னு இவங்கள மாதிரி 100 பேர் வருவாங்க, முளைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஒவ்வொரு ஆளையும் நம்ம சுட்டி காட்டே இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளாவே திருந்திக்கணும். நம்ம செல்ஃபாகவே அதை என்ன பண்ணிக்கிறோம்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதை நம்ம திருத்திக்கிட்டோம்னா யார்கிட்ட ஏமாறுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அதுக்காக நம்ம சொல்ல வரோம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, ஒரு நண்பருக்கு நம்ம போடுறோம், 16,000 பெர் சேனலுக்கு நான் 7.2 எவ்வளோ 9 சேனல் 18,000 கேட்குறாப்புல, அது 2,000 டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு 16,000 நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறாப்புல.
16,000 மட்டும் போதாது. அந்த அப் அண்ட் டவுன்ஸ் ட்ராவல் சார்ஜ் நம்ம தான் கொடுக்கணும். காரில் வந்தால் காருக்கு தனி அமௌண்ட்டு, எவ்வளோ பெட்ரோல் அதுக்கு தனி அமௌண்ட்டு, அப்புறம் சாப்பாடு. கிட்டத்தட்ட அவங்க கால்குலேஷன் 20,000 பக்கம் நெருங்கிடுறாங்க. ஒரு நபர் ஃபோன் போட்டால் 7,000 கேட்குறாப்புல, அது ஃபுல் அமௌண்ட் 7,000 ஃபுல்லாக, அப்புறம் தனி சார்ஜ். என்னை பொறுத்தளவு இது பணமே தேவையில்லை. நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களுக்கு இல்லை சார் எனக்கு இது பற்றி கொஞ்சம் கூட தெரியாது, எனக்கு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ண மட்டும்தான் தெரியும் அப்படின்னா, யாருக்காவது ஃபோன் போட்டு ஒரு 3,000 கேட்டாங்கன்னா, ஒரு 3,000 போதும், ஓகே, அவ்வளோதான். சில நீங்கள்லாம் ஸ்பீக்கர்லாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டீங்க, அதை கேலிப்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 3,000 கூட எனக்கு எப்படின்னு எனக்கு சொல்ல முடியல. பட் 3,000 ஓகே, ஏன்னா அவ்வளோ தூரம் வரணும். நீங்கள் 3,000 வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக கேலிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. இல்லையா, இல்லை சார் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு என்னால் அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு 100க்கு ஒரு 10% தெரியும் அப்படின்னு, செட்டிங்லாம் உள்ள நோண்ட தெரியும், செட்டப்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா தயவு செய்து நீங்களாகவே பண்ணிடுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஆட்ஸி தேவையே கிடையாது. சார் என்ன ஆட்ஸி நீங்கள் வாங்கி உள்ளே ஃபிட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதவே எல்லாம் பண்ணிக்கிறோம். பட் அதை விட ஆட்ஸியை விட நம்ம மேனுவலாக பண்ணலாம். அதுவும் மேனுவலாக தரமாக இருக்கும். உண்மையிலேயே சொல்கிறேன், நான் அனுபவத்தில் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. இப்போ நான் மரான்ஸ் யூஸ் பண்ணுறேன். மரான்ஸில் அது இருக்குது. டெனாலில் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல, பட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது செக் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். யாராவது ஒரு டேனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்தாலே அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். சரி, நான் மரான்ஸ் யூஸ் பண்ணுறேன். மரான்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரிமோட் ஆப் இருக்குது, மரான்ஸ் ரிமோட் ஆப். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய மொபைலுடைய ஹாட்ஸ்பாட்டையும் ஏவிஆருடைய ஒய்ஃபையை நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்ச ஒரு சிம்பிள் ஒர்க்கு. நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா, நீங்கள் ஆட்ஸிலாம் வச்சு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செட்டப் அமைக்கிட்டாலே படம்லாம் தெரியாது. அவ்வளோதான், அந்த செட்டிங்கில் போய் உட்காந்துரும். அந்த டிஸ்பிளேயில் செட்டிங் தான் தெரியும், லோகோவோட செட்டிங் தான் தெரியும். ஆனால் இந்த ஆப்பில் மூலிமா நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளே பேக்லேயே நம்ம பண்ணலாம். ப்ளே பேக்லேயே படம் ஓடிட்டு இருக்கீங்களே, இல்லை ஒரு சாங், ஒரு 5 ஒரு அட்மாஸ் ஒரு சாங் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீக்கரையும் தனித்தனியாக அப்படியே கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்படி லைவ்லே நீங்கள் படத்தை பார்த்துக்கிட்டே பண்ணலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே. எப்பா எனக்கு சரவுண்ட் இவ்வளோ சவுண்டு வேணும், இப்போ இந்த படம் ஓடுது, இப்போ விசுருவம் படம் ஓடுதுன்னா எனக்கு இவ்வளோ சவுண்டு பேக் சைடு எனக்கு கேட்கணும் அப்படின்னா அப்படியே லைவ்லேயே நீங்கள் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆர்சி பக்கம் ஆர்சியே தேவையில்லை, ஓப்பனாக சொல்ல போனால். சரிங்களா, அப்படியே ஆப்லேயே போய் வெப் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. சரிங்களா, அது 100க்கு 90 பேருக்கு தெரியாது, 90% தெரியாது, 10% வேணால் தெரியும். இது ப்ளே பேக்லேயே நம்ம ஆப்ரேட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது 100க்கு 90 பேருக்கு தெரியாது, வாய்ப்பு இல்லை. இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் லைவாகவே உங்களுக்கு மொபைல்லையே இந்த மாதிரி இப்படி போங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. யாருக்கிட்டையும் எவங்கிட்டையும் போய் நீங்கள் 8,000 10,000 கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது கொஞ்சம் நம்ம ஒரு இசை ஒரு மியூசிக் லவ்வராக இருக்கிறது தப்பே கிடையாது. பட் இந்த வீக்னஸை வச்சுட்டு நிறைய பேர் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே கமெண்ட் நீ அதில் ஒரு ஆண்டு, எப்போ நான் விற்கவும் இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கமெண்ட்ஸில் களி ஊற்றினாலும் சரி, நான் தான் சொல்லிட்டேன்ல, வெக்கமான சூடு சொல்கிறோம் நமக்கு. அந்த நம்ம சமூக வலைதளத்தில் பேசுகிறது நமக்கு அது கிடையவே கிடையாது. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், முடிஞ்சால் ஏற்றுக்கோங்க, இல்லையா இல்லைப்பா நீங்களாம் அதெல்லாம் வேண்டாம், நான் எனக்கு 16,000 செலவு பண்ணி நான் தேட்டர் ஃபீல் தான் கேட்கணும்னா தாராளமாக கேட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, நீங்கள் 16,000 வசதி இருந்தால் அவங்கள வர வச்சு காரில் அப்படியே ஏசி காரில் வருவாங்க, ஜம்முன்னு இறங்குவாங்க, அப்படியே டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் தான் வேலை இருக்கும். அதில் காலிப்ரேஷனே 10 நிமிஷம் தான். அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஆக்குவாங்க. அப்படியே இஎஸ்ஆர், அந்த இஎஸ்ஆர் என்னது அதெல்லாம் அந்த ரேஸாக இருக்கும்ல, அதெல்லாம் போடுவாங்க, லேப்டாப் ஓப்பன் பண்ணி என்னென்னமெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா, அதாவது காலிப்ரேஷன் பண்ணுறவங்கள மட்டும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது இல்லை. அவங்களே நமக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. காலிப்ரேஷன் ஃப்ரீயானா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள், நிறைய பேர் பண்ணுறாங்க.
சரி, நீங்கள் அவங்ககிட்ட போய் ஒரு ஏவிஆர் ரிசீவர் வாங்குறீங்க, ஸ்பீக்கரில் வாங்கி அவங்களாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் தனியாக வாங்கி கூட நீங்களே ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு காலிப்ரேஷன் பண்ணி கொடுத்து போயிடுவாங்க. தெரியாமல் ஏதாவது செட்டப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பண்ண காலிப்ரேஷன் எல்லாமே 0 ஆயிரும். மறுபடியும் ரீசெட் ஆன மணி ஆயிரும். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நான் அடுத்த வீடியோவில் சூப்பராக தெளிவாக சொல்லித்தரேன். அதுக்குண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத சூப்பராக சொல்லித்தரேன். நீங்கள் போய் யார்ட்டையும் 7,000 கட்டணும், 15,000 கட்டணும்னா தேவையே இல்லை. சரிங்களா? இல்லை எனக்கு இதை பற்றி எனக்கு ஒன்றுமே செட்டப்பே எனக்கு தெரியாது சார், ஆன் பண்ணுவேன், ஆஃப் பண்ணுவேன், படத்தை பார்ப்பேன், அந்த மாதிரி நபர்கள் இருந்தால் அதுக்கு என்ன அப்படிங்கிறது யாராவது ஒரு 3000 கேட்டாங்கன்னா நீங்கள் இப்போ ஏன்னா அவ்வளோ தூரம் வரணும். இப்போ நான் இப்போ திருநெல்வேலி இருக்கேன், சென்னைக்கு போகணுன்னா அவ்வளோ இப்போ பஸ் அரிச்சே உங்களுக்கு 800 1000 பக்கம் ஆயிரும். அப்படிங்கள சாப்பாடுக்கு ஒரு 200 300 அது கூட ஒரு 1000 கொடுக்குறது தப்பே கிடையாது. ஒரு 3000 நீங்கள் கொடுக்குறது தப்பே இல்லை. ஆனால் 7000 15,000 கேட்டாங்கன்னா அது நம்ம யார் நம்ம வசந்த் நண்பர் சொன்ன மாதிரியே நீ வாழ விடு அந்த கதை தான். சரிங்களா? சரி நண்பர்களே, நம்ம அடுத்த பாட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.